அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் ஜஸ்ட் ஈஸியின் அன்பான வணக்கங்கள். காலங்காத்தாலே எங்களுக்கும் நகத்தை வெட்டி விட்டு அவங்களும் நகத்தை வெட்டிட்டு காலையில சாப்பாடு செய்யறதுக்கு கிச்சன் பக்கமா போயிட்டாங்க. காலை உணவுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்கன்னு அதை நல்லா நறுக்குன்னு சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜை திறந்தேன். ஐஸ் வாட்டர்ல சரி ஓகே நினைச்சு வச்சிருவோன்னு பாட்டில தனியாக நினைச்சு வச்சிட்டேன். ஒய்ஃபும் அப்படியே மத்தியானத்துக்கான சாப்பாடு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணவே அப்படியே வீட்டு வாசல் பக்கம் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். வீட்டு வாசல்ல இருந்த மரத்துல காக்கா முட்டை போட்டுருந்துச்சுல, அந்த முட்டை போட்ட லேடி காக்கா இவங்க தான் இப்பதான் கூட்டுல இருந்து பறந்து மாடிக்கு வந்தாங்க. என்ன விஷயம்னா இப்ப அதுல முட்டை இருக்கா இல்லையான்றதே தெரியல. சரி எப்படியே அடக்காக்குதுன்னா குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் சவுண்ட் வரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காக்கா முட்டையை கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். இந்த பலாப்பழம் நவாப்பழ சீசன்லாம் வந்தனால எங்க ஊர் ரோட் சைடு கடைகள் நிறைய கடைகள்ல பலாப்பழம் பார்க்க முடியுது. சரி வாங்கலாம்னு தோணுச்சு. லக்கிலி என் ஒய்ஃபுக்கும் பலாப்பழம் உரிக்க தெரியும். அதனால கடைக்காரங்கிட்ட நல்ல பழமா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே அது ஒரு 10 நிமிஷத்துல வெட்டுவோம், நீங்க பிள்ளை என்ன பண்றான்னு பாருங்கன்னு சொன்னாங்கன்னு வந்து தொட்டில எட்டி பார்த்தே பாருங்க. பயபுள்ள முழிச்சு கிடக்குறான். இல்ல தொட்டிலுக்குள்ள பிள்ளை எல்லாம் தூங்குல, நீ என்ன கண்ணை உருட்டிட்டு கிடக்குற. இதுக்கு மேல தொட்டிலாடி தூங்க வச்சோன்னு வைங்களேன், நமக்கு தான் எனர்ஜி வேஸ்ட். ஏன்னா கண்டிப்பா தூங்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வெக்கிக்கு ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியையும் கொடுத்துட்டு அவரோட எல்லா விளையாட்டு பொருட்களையும் பக்கத்துல போட்டு என் பக்கத்திலே படுக்க வச்சு கொஞ்சம் பாத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கும் தாகமா இருந்துச்சுன்னு காலையிலேயே ஃப்ரிட்ஜில் நினைச்சு வச்சிருந்த தண்ணி நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னு அதையும் குடிச்சிட்டேன். இதுக்குள்ள வைஃப் சொன்ன 10 நிமிஷம் முடியவே பலாப்பழத்தை வெட்டிடலான்னு கத்தியை வச்சு கரகரன்னு கட் பண்ணி கையை வச்சு ஸ்ட்ரென்த் கொடுத்து அப்படியே ஓப்பன் பண்ண பாருங்க. அண்ணன் பழம்னு சொன்னாங்கன்னு நம்பி வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா காய் ஒரு ஓரத்துல மட்டும் லைட்டா பழுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுவும் ஜஸ்ட் கலர் தான் மாறி இருந்துச்சு. எப்படி மிருத்து உங்க அப்பாவை எல்லாரும் ஈஸியா ஏமாத்திடுறாங்க. ரைட் நண்பர்களே, பலாப்பழம் சாப்பிட்ற ஆசையும் இந்த பலாப்பழத்தையும் குளிதோண்டி புதைச்சபடி தான் விலாகை நிறைவு செய்யும். கடைக்காரர்கிட்ட ஏமாந்து போன ஜஸ்ட் ஈஜிட்டு இருந்து பாய் பாய்.